ஹலோ ஆல், நான் உங்களோட ஹோஸ்ட் நவநீதன். இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, மார்க்கஸ் அரேலிஸோட மெடிடேஷன்ஸ் அப்படிங்கிற புத்தகத்துல இரண்டாவது புத்தகம் பார்க்க போறோம். இரண்டாவது புத்தகத்துல மொத்தம் 17 மெடிடேஷன்ஸ் சொல்லப்பட்டிருக்குது. அந்த 17 மெடிடேஷன்ஸ்ல இன்னைக்கு நாம முதல் மெடிடேஷன்ஸ் தான் பார்க்க போறோம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் டச் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம அப்லோட் பண்ற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு டயத்துக்கு வந்து சேரும். ஸோ இப்போ நான் சொன்ன எல்லாத்தையும் பண்ணிட்டீங்க அப்படின்னா, வித்தவுட் ஃபர்தர் ado, let's get into the mind of a stoic. உங்களுக்கு ரொம்பவே நெருக்கமான ஒரு ஆளு உங்களுக்கு ஒரு நாய்க்குட்டி வந்துட்டு கிஃப்டா தராங்க. ஸோ நீங்களும் அந்த நாய்க்குட்டிய வாங்கி நல்லா அழகா பார்த்துக்கிட்டு ரொம்பவே அன்பா ரொம்ப அக்கறையா வந்துட்டு அதை பார்த்துக்கிறீங்க. ஸோ நாட்கள் போகுது. அன்பார்ச்சுனேட்டா திடீர்னு ஒரு நாள் அந்த நாய் வந்துட்டு இறந்துருக்கு. ஸோ அந்த நாய் இறந்த உடனே நீங்க பயங்கரமா டிப்ரெஷன் ஆகுறீங்க, ஒரு சேட் ஆகுறீங்க. ஸோ அந்த இறப்பு உங்களுக்கு ஒரு பெரிய இழப்பை தருது. அந்த இழப்புனால நீங்க ரொம்பவே டிப்ரெஸ்டா ஃபீல் பண்றீங்க. நீங்க ஏன் சேடாகவும் டிப்ரெஸ்டாகவும் ஃபீல் பண்றீங்க அப்படின்னு ஸ்டோயிசிசம் சொல்லுது அப்படின்னா, நீங்க அந்த நாய் கூட ஏற்படுத்திக்கிட்ட அட்டாச்மெண்டால. ஆனா ஆரம்பத்திலேயே நீங்க ஒரு விஷயத்த புரிஞ்சிட்டு இருந்தீங்க அப்படிங்கிற பட்சத்துல இந்த இழப்பு உங்களுக்கு பெரிய மனவேதனையை கொடுத்திருக்காது அப்படிங்கிறதையும் ஸ்டோயிசிசம் சொல்லுது. இந்த இடத்துல ஒன் ஆஃப் த ஃபவுண்டிங் ஃபாதர்ஸ் ஆஃப் ஸ்டோயிசிசம், த எபிக்டீட்டஸ் அப்படிங்கிறவர் சொன்ன ஒரு கோட் எனக்கு ஞாபகத்துக்கு வருது, அதை சொல்றேன். நெவர் சே ஆஃப் எனிதிங் ஐ ஹவ் லாஸ்ட் இட், பட் ஐ ஹவ் ரிட்டர்ன்ட் இட். இஸ் யுவர் சைல்ட் டெட்? இட் இஸ் ரிட்டர்ன்ட். இஸ் யுவர் ஒய்ஃப் டெட்? ஷி இஸ் ரிட்டர்ன்ட். ரொம்ப நல்லாவே புரியுது. என்னடா நாய்க்குட்டியில இருந்து டைரக்டா ஒரு குழந்தை இறப்பு, மனைவி இறக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி பேசுறோம். இது வந்துட்டு ஒரு பெரிய ஜம்ப் தான். பட் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ஒரு விஷயம் உங்ககிட்ட வருது அப்படின்னா அந்த விஷயம் ஒரு நாள் உங்களை விட்டு போயிடும் அப்படின்னு புரிதலும் உங்களுக்கு வேணும். அந்த புரிதல் மட்டும் இல்லாம அந்த விஷயம் உங்களை விட்டு போனதுக்கு அப்புறம் நீங்க அந்த நினைவுகளோட மட்டுமே வாழ வேண்டும் அப்படிங்கிற மனநிலையும் நீங்க ஏற்படுத்திக்க வேண்டும். கண்டிப்பா வந்துட்டு ஒரு வீட்டுல ஒரு நம்மளோட லவ்டு ஒன்ஸ் வந்துட்டு இறந்துட்டாங்களோ இல்ல நம்மளை விட்டு பிரிஞ்சுட்டாங்க அப்படின்னா நம்மளால வந்துட்டு கண்டிப்பா நம்மளாவே இருக்க முடியாது. ஆனால் நிரந்தரம் அப்படிங்கிற விஷயம் எந்த இடத்துலயுமே கிடையாது. மரம் மட்டும்தான் மாறாததுன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். அதுக்காக ஸ்டோயிசிசம் சொல்றது, அதுக்காக வந்துட்டு லவ்வே பண்ண வேண்டாம், நீங்க யார் மேலேயும் பாசம் வைக்க கூடாது, அன்பு வைக்க கூடாது அப்படிங்கிற விஷயத்த ஸ்டோயிசிசம் சொல்லல. கண்டிப்பா ஸ்டோயிசிசம் நிறைய இடங்கள்ல சொல்ற விஷயமே அதுதான். அதாவது இன்னைக்கு ஒரு விஷயம் உங்ககிட்ட இருக்குது அப்படின்னா அது நாளைக்கு உங்ககிட்ட இல்லாம போயிடும். அப்படிங்கிற பட்சத்துல இருக்கும் போதே அதை நீ வந்துட்டு எவ்வளவு பத்திரமா பாத்துக்கணுமோ, எவ்வளவு அக்கறையா எவ்வளவு பாசமா நீ பாத்துக்கணுமோ அந்த மாதிரி பாத்துக்கணும் அப்படிங்கறதான் ஸ்டோயிசிசம் வந்துட்டு திரும்ப திரும்ப வந்துட்டு பதிவு செய்யுது. அதே நேரத்துல அந்த விஷயம் உன்னை விட்டு போகும்போது அதை வந்துட்டு ஏற்றுக்கொள்வதற்கான மனநிலையும் உன்கிட்ட இருக்கணும். நமக்கு பிடிச்சவங்க நம்ம கூடயே இருந்தவங்க நம்ம கூட இல்ல அப்படிங்கிற பட்சத்துல, நம்மளை விட்டு பிரிஞ்சுட்டாங்க, நம்மளை விட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற பட்சத்துல நம்மளா இருக்க முடியாது கண்டிப்பா. சோ அது வந்துட்டு நமக்கும் நல்லது கிடையாது, நம்மளை சுத்தி இருக்கிறவங்களா. ஆனா ஒரு இழப்பு ஏற்படும் போது, உதாரணத்துக்கு அந்த நாய்க்குட்டி கதைக்கே வரேனே. நாய்க்குட்டி வந்துட்டு இறந்ததுக்கு அப்புறம் ஐயோ நான் இத்தனை நாள் ஆசையா வளர்த்துட்டு இருந்த நாய்க்குட்டி இப்ப இறந்துருச்சு அப்படின்னு நினைச்சு ஃபீல் பண்றதை விட்டுட்டு, அந்த நாய்க்குட்டியை நான் இவ்வளவு நாள் வளர்த்துருக்கிறேன், அது கூட நான் இருந்த இவ்வளவு நாள் அது என் கூட ஸ்பெண்ட் பண்ண டைம்ஸ் வந்துட்டு ரொம்பவே ப்ரெஷியஸ் ஆனது அப்படின்னு நினைச்சு நீங்க அதுக்காக நான் நன்றி செலுத்துறேன் அப்படின்னு நீங்க ஒரு கிராட்டிடியூட காமிக்கும் போது அந்த கிராட்டிடியூட் வந்துட்டு அந்த கிரீஃபை வந்துட்டு ஓவர் பவர் பண்ணுது அப்படிங்கிறத மார்க்கஸ் அரேலியஸ் இந்த இடத்துல சொல்றாரு. கண்டிப்பா வந்துட்டு நம்ம எடுத்துக்கிட்ட உதாரணங்கள் வந்துட்டு வேற மாதிரியா இருக்கலாம். ஆனா மார்க்கஸ் அரேலியஸ் சொல்லியிருக்கிறது வந்துட்டு ரொம்பவே ஹார்ஷான விஷயங்கள் தான் சொல்லியிருக்கிறாங்க. ஏன் அப்படின்னா அவரு அந்த காலகட்டத்துல இந்த 2வது புத்தகம் எழுதுற காலகட்டத்துல அவர் வந்துட்டு போர்க்களத்துல இருந்திருந்தார். சோ அதனால சொல்லப்பட்ட விஷயங்களும் அதுக்கு அவர் வந்துட்டு அங்க இறப்புகளை பாக்குறாரு, அங்க இருக்கிற தாய்மார்கள் குழந்தைகள் அழுகிறத பாக்குறாரு. சோ இது எல்லாத்தையும் பார்த்து இந்த விஷயத்த எழுதுறாரு. சோ நம்ம அந்த டீட்டெயிலுக்குள்ள போக வேணாம், பட் நம்ம இதுல இருப்போம். அப்புறம் என்ன அப்படின்னா, கண்டிப்பா கணவன் மனைவி பெற்றோர் பிள்ளைங்க அப்படிங்கிறவங்க இறக்கும் போது நம்மளால சேடா ஃபீல் பண்ணாம இருக்க முடியாது. ஏன்னா நம்ம நார்மல் ஹியூமன் பீயிங்ஸ் தான். நமக்கு பகுத்தறிவு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கிறதுனால நம்மளால வந்துட்டு அப்படி ஃபீல் பண்ண எந்த ஒரு விஷயத்தையுமே ஃபீல் பண்ணாம இருக்க முடியாது. ஆனா பிராக்டிக்கலா ஸ்டோயிசிசம் சொல்ல வர்ற விஷயம் இதுதான். உனக்கு வேணுன்ற விஷயம் உனக்கு கிடைக்குமா கிடைக்காதுங்கிறது உன்னோட கண்ட்ரோல்ல இல்ல அப்படிங்கிற. அப்படியே கிடைச்சாலும் அது உன்னை விட்டு எப்ப போகும்
அப்படிங்கறதும் உன்னோட கண்ட்ரோல்ல இல்ல. அந்த புரிதலோட ஒரு விஷயம் உனக்கு கிடைச்சிச்சு அப்படின்னா அத அது உன்னை விட்டு எப்ப போகுங்கிறது தெரியாத நிலைமையில இருக்கும்போது நீ அதை எவ்வளவுக்கு எவ்வளவு லவ் பண்ணுவியோ, எவ்வளவுக்கு எவ்வளவு செரிஷ் பண்ணுவியோ அந்த அளவுக்கு பண்ணி டேக் இட் ஃபார் கிராண்டடா எடுக்காம, நெவர் டேக் இட் ஃபார் கிராண்டட். ஸோ நீ வந்துட்டு எதையுமே எந்த விஷயத்தையும் வந்துட்டு கிராண்டடா விஷயத்தை அப்ரிஷியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. நாளைக்கே கூட அந்த விஷயம் இல்லாம போயிடும் அப்படிங்கிறதுனால அது ரொம்பவே அப்ரிஷியேட் பண்ணி ரொம்ப கேர் பண்ணி நல்லபடியா பாத்துக்கணும் அப்படிங்கிறதையும் மார்க்கஸ் அரேலியஸ். அதாவது ஒரு விஷயம் இழக்கும் போது அந்த விஷயத்தோட சேர்ந்து உங்களுடைய பாதையும் இழந்துடாம ஒரு முழு மனிதனா உங்களுக்கும் உங்க சமூகத்துக்கும் உங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்கும் ஒரு தேவையுள்ள மனிதனா வந்துட்டு வாழணும் அப்படிங்கிறது தான் இந்த முதல் மெடிடேஷன்ஸ் மூலியமா மார்க்கஸ் அரேலியஸ் நமக்கு சொல்ல வர. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். ஸோ நான் ஏதாச்சும் மிஸ் பண்ணிருக்கிறேன் அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. மீண்டும் தொடர்ந்துருங்க, நிறைய விஷயங்கள் பேசலாம். இது முதல் மெடிடேஷன்ஸ் தான். நான் ஆக்சுவலா 2 வீடியோவா வந்துட்டு 2 டாபிக்ஸ் 2 மெடிடேஷன்ஸ் வந்துட்டு கவர் பண்ணலாம்னு நினைச்சேன். பட் இந்த வீடியோவே கொஞ்சம் லாங்கா வந்ததுனால இதோட கட் பண்ணி நாளைக்கு அடுத்த வீடியோல நம்மளோட 2வது மெடிடேஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ அது வரைக்கும் இணைந்திருங்கள். நன்றி. மீண்டும் சந்திப்போம்.